Hello everyone, this is Sundar Rajan from Gain Momentum Physics Classroom channel. So இன்னைக்கு NTSC preparation எப்படி பண்ணணும், ஸோ அதனுடைய டிஸ்கஷன் அண்ட் ஃபியூ மாடல் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், இந்த NTSC நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஃபியூ மினிட்ஸ் அதை பார்த்துட்டு மாடல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபைன். NTSC நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். திஸ் நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் NTSC is organized by NCERT, National Council of Educational Research and Training, and this was established in the year 1961. 1961ல இந்த அமைப்பு ஆரம்பித்தாங்க. ஸோ டு பிரிங் குவாலிட்டேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன், அதுக்காக ஆரம்பித்த ஒரு அமைப்பு. ஸோ அந்த NCERT ஆரம்பித்த உடனே நிறைய ப்ரோக்ராம்ஸ் அதுலேருந்து கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் தான் என்ன அப்படின்னா நேஷ்னல் சயின்ஸ் டேலண்ட் சர்ச் ஸ்கீம். 1963ல நேஷ்னல் சயின்ஸ் டேலண்ட் சர்ச் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க. ஸோ அதில் தே ஹேவ் டு ஐடென்டிஃபை த டேலண்ட்ஸ் அண்ட் நர்ச்சர் த டேலண்ட். ஸோ இருக்கிற டேலண்ட்ஸை வந்து ஸோ அவங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு வரதுக்கான ஒரு ப்ரோக்ராமாக இது இருந்தது. இந்த இயர் அந்த எக்ஸாமினேஷன் வந்து நியூ டெல்லி அந்த டெரிட்டரியில் மட்டும் நடந்தது. நியூ டெல்லியில் நடந்துட்டு ஸோ அபவுட் 10 scholarships were awarded. ஸோ ஆஃப்டர் தட் 1964ல் என்ன ஆச்சு அப்படின்னா தே எக்ஸ்பேண்டட் டு ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, 1964ல் ஆல் ஸ்டேட்ஸ், எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் அது ஒரு பக்கம் எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது, ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இயர் 1976, ஸோ அன்டில் 1976 சயின்சஸ், ஓகே, பேசிக் சயின்சஸ் படிக்கிறவங்களுக்கான ஒரு ப்ரோக்ராமாக இருந்தது. ஓகே, பேசிக் சயின்சஸ் படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ இன் 1976 ஸோ தே எக்ஸ்டெண்டட் ஸ்காலர்ஷிப் டு சோஷியல் சயின்ஸ். ஓகே, along with science they extended to social science, medicine and engineering. ஸோ அவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த ப்ரோக்ராமை மாற்றினாங்க. ஓகே, சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு அப் டு டாக்டரேட் லெவல், தட் இஸ் PhD வரைக்கும் அந்த ஸ்காலர்ஷிப் இருக்கும். ஸோ மெடிசன் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு செகண்ட் டிகிரி வரைக்கும் அவங்களுக்கு அந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். Okay, now the present scheme is that is currently we are in National Talent Search Scheme. So adula da in the examination National Talent Search Examination. Okay, so now about 2000 scholarships are awarded. Okay, so 2000 scholarships, approximately 2000 scholarships are awarded. So adhe da science and social sciences, medicine, engineering. Okay, so நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த எக்ஸாம் எழுதலாம். ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாமினேஷனை எழுதலாம். 2 ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 இருக்கும். ஸ்டேஜ் 1 ஸ்டேட்ஸ் லெவலில் கண்டக்ட் பண்ணக்கூடிய, ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன். ஸோ அதை கிளியர் பண்ணி அவங்க கொடுக்குற ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஆர் நாமினேட்டட் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 நேஷ்னல் லெவல் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் அந்த மெரிட் பேசிஸில் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்காலர்ஷிப் அவார்ட் பண்ணுறது நடக்கும். ஸோ ப்ரெசன்ட்லி த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் இஸ் அபவுட் 1250, ஓகே, rupees 1250 ஃபார் ஹையர் செகண்டரி +1 அண்ட் +2 நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஆஃப்டர் +2 கிராஜுவேஷன், ஓகே, கிராஜுவேஷன் UG அண்ட் PG படிக்கிறதுக்கு 2000 per month. ஓகே, 2000 per month, 1250 per month for +1 and +2. So 2000 per month for UG and PG. ஸோ நான் ஏன் இந்த எக்ஸாம் எழுதி இதை பாஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்கணும், அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ திஸ் எக்ஸாமினேஷன் இஸ் டு
ஐடென்டிஃபை த டேலண்ட்ஸ் அண்ட் டு நர்ச்சர் த டேலண்ட். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமையை கண்டுபிடிச்சி அதை வளர்க்குறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வின் பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்கி அதை படிக்கும்போது ஸோ உங்களுடைய ப்ராக்ரஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த நாட்டுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ அதுதான் இதனுடைய மோட்டோ. Now let us pass on to the model questions. Fine. I think you are able to see the screen. The screen பார்க்க முடியுதா? Clear இருக்கா? Okay. Fine. So here you can see the title, NTSC preparation, discussion on model questions. Okay, இன்னைக்கு ஒரு மாடல் கொஸ்டின் செஷன் மாதிரி தான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்ட் mental ability test and second part scholastic aptitude test. Second part scholastic aptitude test. There are few questions. So previous examinations la ketta questions நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ஹிண்ட் மாதிரி இதில் கிடைக்கும். இன்னொன்று எப்படியெல்லாம் யோசிக்கலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, கவனமாக பாருங்கள். So first let us take mental ability test. Okay, fine. So directions, இந்த மாதிரி directions அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாரி ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, QUES, I'm sorry. So directions, questions 1 to 3. Okay, questions 1 to 3. ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின்ஸ் அதுக்குடைய டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் இதை பார்த்தோன்னே என்ன அர்த்தம் அப்படின்னா டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இங்கே எத்தனை நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் அந்த கேள்விகளுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த கேள்விகளுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபைன். ஓகே, ஸோ இப்போ படித்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் 2 words ஆர் நம்பர்ஸ் ஆர் சீக்வன்ஸ் பிஃபோர் த சிம்பிள் டபுள் கோலன் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் இன் சம் வே. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்கள். ஸோ ஒரு கொஸ்டின் இருக்குது, மேன் கோலன் பயோகிராஃபி டபுள் கோலன், ஓகே, நேஷன் கோலன் கொஸ்டின் மார்க். ஸோ இந்த டபுள் கோலன் என்ற குறியீட்டிற்கு முன்னதாக உள்ள இரு வார்த்தைகள், இந்த 2 வார்த்தைகள் அல்லது எண்கள், இந்த டபுள் கோலனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண்கள் அல்லது தொடர்கள் ஒரு குறிப்பிட்ட வகையில் இணைக்கப்பட்டுள்ளது. கீழே அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு தொடர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட வகையில் இணைக்கப்பட்டுள்ளது. அதே வகையில் அடுத்து வரக்கூடிய இரு வார்த்தைகள் எண்கள் தொடர்கள் அமைய ஏதுவாக மாற்று விடையிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் 2 words ஆர் நம்பர்ஸ் ஆர் சீக்வன்ஸ் பிஃபோர் த சிம்பிள், ஓகே, டபுள் கோலன் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் இன் சம் வே. Choose the word or number or sequence given in the alternatives which bears the same relationship to the third. Okay, fine. First question எடுத்துக்கோங்க. Man biography. Okay, double colon க்கு முன்னாடி ஒரு ரிலேஷன், man biography. Man is related to biography. என்ன அர்த்தம்? பயோகிராஃபி அப்படிங்கிறது என்னது? சுயசரிதம். சரியா? இப்போ பயோகிராஃபி அப்படின்னா ஒருத்தரை பற்றி அவரே எழுதுகிற, சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. மேன் கோலன் பயோகிராஃபி. ஓகே, பயோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு சரிதம். சரியா? மேன் கோலன் பயோகிராஃபி. இதில் பயோகிராஃபி அப்படிங்கிறது ஒருத்தனை பற்றி எழுதியிருக்கக்கூடிய ஒரு சரிதை. ஓகே, இப்போ ஒரு மனிதரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய சரிதை, அந்த சரிதம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா, பயோகிராஃபி, இதை படித்தா இந்த மனிதரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இதுக்குள்ள தொடர்பு, ரிலேஷன். ஓகே, ஸோ பயோகிராஃபி அப்படிங்கிறதுக்கும் மேனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த சரிதை அல்லது சரிதம் இதை படித்தோம் அப்படின்னா இந்த மேன், இந்த மனிதரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரியான தொடர்பு இந்த டபுள் கோலனுக்கு இந்த பக்கம் ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கோலன் இருக்குது, ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் இப்போது நேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன இருக்குது? மேன். ஸோ ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது என்னது? பயோகிராஃபி. அப்போது அதே தொடர்பு இங்கே வச்சு பாருங்கள். நேஷன் ஒரு நாடு, ஒரு நாட்டை பற்றி நாம் தெரிந்து கொள்ள உதவுவது என்ன?
அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, சிவிக்ஸ். சரியா? இப்போது இந்த 4 ஆப்ஷனில் உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது. அப்போ ஒரு வரலாறு அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா ஒரு நாட்டினுடைய வரலாறை வச்சு அந்த நாட்டை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ரிலேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? மேன், பயோகிராஃபி ரெண்டுக்குள்ள தொடர்பு. பயோகிராஃபியை படித்தால் இந்த மனிதரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சரிதம், சுயசரிதம் அப்படிங்கிறது ஆட்டோபயோகிராஃபி. ஓகே, ஸோ மேன் அண்ட் பயோகிராஃபி உள்ள ரிலேஷன் இது. நேஷனுக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரி வரலாற்றை படிக்கும்போது நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆன்சர் 1. சரியா? ஓகே, ஸோ இந்த கேள்விக்கு நம்ம எவ்வளோ நேரம் எடுத்துருக்கோம் பாருங்கள். நம்ம எவ்வளோ நேரம் எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தேர்வில் 72 வினாடி. ஓகே, 72 வினாடி தான் எடுக்கணும். 72 செகண்ட்ஸ். ஓகே, 72 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த கொஸ்டின் போயிடணும். ஏன் அப்படின்னா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் 100 கொஸ்டின்ஸ் 120 minutes. Okay, 120 minutes. So namely 120 divided by 100 which is equal to 1.2 minute. Okay, 1.2 minute. 1.2 minute அப்படிங்கிறது 60 seconds plus 0.2க்கு 5 12 60. இப்போது 12. ஓகே, 5 பங்கு வச்சுன்னா அப்போ 72 வினாடியா 72 செகண்ட்ஸ். 72 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை யோசித்து இந்த ஆன்சரை கொண்டு வந்துடணும். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணோம், இந்த முதல் 3 கேள்வி இந்த டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்க டைரக்ஷன்ஸ் இதை வச்சு முதல் 3 கேள்வி நம்ம ஆன்சர் பண்ணணும். சரியா? 2வது கேள்வி பாருங்கள். இந்த இடத்துல எண்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, 865 டபுள் கோலன். அப்போ அந்த டபுள் கோலனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. டபுள் கோலனுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது அதே தொடர்பு. இங்கே என்ன தொடர்பு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது கண்டுபிடிக்கிறது சுலபம். சரியா? 865. அப்போது 13க்கு அப்புறமா இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கிறதுல என்ன வரும்? இப்போ யோசிச்சு பாருங்கள். 8 and 65 நம்ம பார்த்த உடனே 8க்கும் 65க்கும் ஏதோ ஒரு தொடர்பு நமக்கு தெரியுது. ஸோ இதை விட இது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது. அப்போ ஏதோ இதனுடைய மடங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, சப்போஸ் பார்த்த உடனே நீங்கள் அது 8க்கு நமக்கு வந்து ஸ்கொயர் அப்படிங்கிறது தெரியும். 8னா 8 ஸ்கொயர் அப்படிங்கிறது 64. அப்போ 8 ஸ்கொயர் போட்டு பாருங்கள். 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. சரியா? 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. அப்போ 65க்கு 64க்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா 64 + 1 65. சரியா? அப்போது இந்த நம்பரை நம்ம வர்க்கப்படுத்தி, அதாவது ஸ்கொயர் 8 ஸ்கொயர் பண்ணிவிட்டு 1 அப்படிங்கிற எண்ணை சேர்த்தோம் அப்படின்னா 65 கிடைக்குது. இது நம்ம அப்படி பார்த்தோன்னே கிடைக்கலன்னா கொஞ்சம் ஆன்சர் சாய்ஸஸை பாருங்கள். ஸோ 8 65 ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி 13ஐயும் இங்கே இருக்கிற எண்களை பார்த்தீங்கன்னா 168, 27, 170, 169. சரியா? அப்போது இதுவும் ஏதோ பல மடங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. வர்க்கம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சதால் இந்த 13உடைய வர்க்கம் என்ன? 13 × 13 169. 13 × 13 169. 169ங்கிறது ஆன்சரில் இருக்குது. நம்ம பார்த்தோன்னே இதை போய் ஆன்சர் பண்ணிடக்கூடாது. சரியா? இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது? 8 65 அப்படின்னா 8 ஸ்கொயர். ஓகே, 8 ஸ்கொயர் + 1 போட்டால் 65 கிடைக்குது. அதே மாதிரி 13 ஸ்கொயர் + 1 போட்டு பாருங்கள். அங்கே ஏதாவது ஆன்சர் சாய்ஸஸ் இருக்கா பாருங்கள். 13 ஸ்கொயர் + 1 that is 169 + 1 is equal to 170. இருக்கா? இருக்குது. அப்போ ஆன்சர் 3. இவ்வளவும் எவ்வளோ நேரத்துக்குள்ளே பண்ணணும்? நீங்கள் 72 வினாடி. ஞாபகம் வச்சுக்கோங்க, 72 வினாடி, 72 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரியா? ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ புதுசாக படிக்கிறவங்க முதல்ல அந்த டெக்னிக் என்னங்கிறத கற்றுக்க பழகுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வேகமாக பண்ணலாம். சரியா? டைப்ரைட்டிங் கற்றுக்கிற மாதிரி தான். டைப்ரைட்டிங் கற்றுக்கும் போது முதல்ல ASDF செமிகோலன் LKJ மெதுவாக ஒரு லைனாக ஒவ்வொரு லெட்டராக அடிச்சு தான் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அடிக்கலாம் பேராகிராஃப்ஸ். சரியா? முதல்ல என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, யோசிக்க பழகுங்க. அதுக்கப்புறமா
நீங்கள் நினைக்காமலே அந்த வேகம் அப்படிங்கிறது கிடைக்கும். 72 செகண்டுக்குள்ளே பண்ணணும்னு வேகமாக தப்பாக பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஹெச்டி கோலன் 16/64 அப்புறம் டபுள் கோலன் இருக்குது. நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் 3 கேள்விக்கும்? டபுள் கோலனுக்கு முன்னாடியும் இருக்கக்கூடிய என்ன தொடர்போ அதே மாதிரி தொடர்பு பின்னாடி கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் அப்புறம் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாமினேஷனுக்கு போன உடனே முதல்ல இந்த ஆல்ஃபபெட்டை எழுதிக்கோங்க. ஓகே, இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ABCD EF GHI J ஓகே KLMNOPQR இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு பக்கத்தில் அந்த நம்பரையும் போட்டுக்கோங்க. ஏங்கிறது முதல் எழுத்து, B 2, C 3, D 4, 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 எக்ஸெட்ரா இது மாதிரி எழுதிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். நவ் இதுக்கு என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம்? இப்போது ஹெச்டி இருக்குது, 16/64 இருக்குது. சரி, இப்போது ஹெச்சை விட்டுருங்க, டி பாருங்கள். டி எத்தனாவது எழுத்து? டிங்கிறது இந்த ஆல்ஃபபெட்டில் 4வது எழுத்து. சரியா? டிங்கிறது 4வது எழுத்து. அப்போ 4க்கும் இந்த 16க்கும் என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். 4உடைய ஸ்கொயர். ஓகே, அப்போது 4 ஸ்கொயர் அப்படின்னு போட்டால் 16 கிடச்சிருது. இப்போ இந்த ஹெச் பாருங்கள். ஹெச் எத்தனாவது எழுத்து? 8வது எழுத்து. சரியா? 8வது எழுத்து. இதே மாதிரி 8 ஸ்கொயர் போட்டு பாருங்கள். 8 ஸ்கொயர் 64 வந்துருச்சு. அப்போது ஹெச்டி. சரியா? இப்போது டி ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் போட்டால் உங்களுக்கு 4 ஸ்கொயர் பை 8 ஸ்கொயர் நேம்லி 16/64ங்கிறது கிடைக்குது. இதே மாதிரி இந்த பக்கம் முயற்சி பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது நமக்கு ஆன்சர் சிக்குமான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணோம்? ஹெச்டி அப்படிங்கிறதுல முதல்ல எழுத்த இதில் என்ன சொல்லுவோம்? பகுதி. ஓகே, டினாமினேட்டர். ஓகே, டினாமினேட்டர். அண்ட் டி வந்து நியூமரேட்டரில் போட்டிருக்கோம். இப்போ இதை பண்ணுங்கள், பிஎல் பண்ணுங்கள். பி டினாமினேட்டரில் போட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள். ஓகே, பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னால் இந்த டி ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயருங்கிறது கிடையாது. டிங்கிறது எத்தனாவது? ஓகே, எத்தனாவது எழுத்துங்கிறத வச்சு தான் நீங்கள் அந்த நம்பர் அங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே ஃபைன். ஸோ பி ஸ்கொயர் அப்புறம் எல் ஸ்கொயர். சரி, எல் எத்தனாவது எழுத்துன்னு பாருங்கள். 12th லெட்டர். ஓகே, 12th லெட்டர். அப்போ 12 ஸ்கொயர் போட்டு பாருங்கள். பி ஸ்கொயர். பி வந்து 16. ஓகே, 16th லெட்டர். ஓகே, பொசிஷன். ஸோ இந்த 1 2 3 4 அப்படிங்கிறது எல்லாமே பொசிஷன். ஓகே, ஆல்ஃபபெட்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸுடைய பொசிஷன். ஸோ அது இது நான் எதோ லிங்க் பண்ணி பார்க்குறேன், எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஹெச்டி 16/64. அப்போது டி மேலே கொண்டு போகிற மாதிரி இந்த எல்லை மேலே கொண்டு போயிடுங்க. 12வது எழுத்து 12 ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். ஸோ 12 ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144/256. அந்த ஆன்சர் இருக்கா பாருங்கள். 256 144 இல்லை, 16/12 இல்லை, 12/16 இல்லை, 144/256. ஆன்சர் சாய்ஸ் 4. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து நம்ம கொடுத்துருக்கிற டைரெக்ஷனை பேஸ் பண்ணி டபுள் கோலனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரிலேஷனை கண்டுபிடிச்சி அதை அப்படியே நம்ம இங்கே ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் கிடச்சிருச்சு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். எவ்வளோ நேரத்துக்குள்ளே? 72 செகண்ட்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 72 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம். இது உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு டைம் ரொம்ப முக்கியம். சரியா? எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். 72க்கு கம்மியாக நீங்கள் 60 செகண்ட்லேயே முடித்தா நல்லது. ஒரு கேள்விக்கு பதில் தெரியலையா விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போயிடணும். ஒரே கேள்வியிலேயே 2-3 நிமிஷத்தை வீணாக்கக்கூடாது. புரியுதா? ஓகே, now the next questions you can see directions. okay, அதே மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இது என்ன டைரக்ஷனுங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் 4 and 5. ஓகே, இந்த இடத்துல கொஸ்டின் ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதிருக்குன்னா கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ டைரக்ஷன்ஸ் 4 5. கொஸ்டின்ஸ் 4 5. ஓகே, 4வது 5வது கேள்விக்கு
இந்த டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஏபிசிடி என்ற 4 படங்களின் தொடர்ச்சியாக வரும் அடுத்த படத்தினை தேர்வு செய்யவும். ஸோ ஃபைண்ட் த ஃபிகர் ஃப்ரம் த ஆன்சர் ஃபிகர்ஸ் 1 2 3 4. ஸோ ஆன்சர் ஃபிகர்ஸுங்கிறது 1 2 3 4 கீழே இருக்குது. 1 2 3 4ங்கிறது ஆன்சர் ஃபிகர்ஸ் which would continue the series of the 4 figures A, B, C, D. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு 5வது ஃபிகர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கேருந்து கண்டுபிடிக்கணும். இது 1 2 3 4ங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போது இந்த மாதிரி ஏரோ மார்க்ஸ், லைன்ஸ் இப்படிலாம் கொடுத்துருந்தாங்க. சில சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஒரு பேசிக் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் கிளாஸ் தான். ரெகுலர் கிளாஸ் வேறு வீடியோஸில் டீட்டெயில்டாக அதில் போஸ்ட் பண்ணுவேன், அதில் பாருங்கள். ஸோ இப்போ சொல்கிறத கவனிங்க. ஸோ இப்போது இதை வந்து ஒரு ஹரிசாண்டல் லைனாக வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் லைன். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரொடாக்டர் இருக்கு இல்லையா, பாகைமணி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதை 0 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். 0 டிகிரி. அப்போது இது வந்து நான் கோடு நேராக போடலை, இருந்தாலும் இதை 90 டிகிரியாக நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது 180 டிகிரி. ஓகே. ஸோ 0 90 180 தென் 270 டிகிரி தென் 360 டிகிரி. ஓகே. ஸோ ஒரு சர்க்கிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் ரேடியஸில் ஒரு பாயிண்டில் இருந்து, சப்போஸ் இந்த பாயிண்ட் ஏன்னா இந்த ஏலேருந்து ஒரு தடவை ஃபுல்லாக சுற்றிட்டு மறுபடியும் ஏக்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் 360 டிகிரி சுற்றிருப்பீங்க. சரியா? இந்த மாதிரி டயக்ராம்ஸ் பார்த்தோன்னே இப்படி இந்த யோசனை உங்களுக்கு வரணும். சரியா? இப்போ டிகிரி 0 90 அப்படிங்கிற ஞாபகம் வரணும். இப்போது இது தவிர இந்த 0 90 180 270 தவிர வேறு ஆங்கிள்ஸ் என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா 45 90ல் பாதி 45, இது ஒரு 90 + 45 135. ஓகே. அகைன் 180 + 45 225, 180 + 45 225, 270 + 45 எவ்வளோ வரும்? 315 டிகிரி. ஓகே ஃபைன். ஸோ இதை கூட நீங்கள் 45னே வச்சுக்கலாம். ஓகே. 45 45 45 45 பிரிச்சிருக்கேன். இப்போது ஏதாவது ஒரு லைன் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போது இந்த தீக்குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதை எடுத்துக்கிறேன். ஓகே. லைன் ஸோ வித் எ பீட் அட் த எண்ட் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இட் இஸ் ஹியர். ஓகே. இப்போ வந்து கிடைமட்டமாக இருக்குது, ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வேறு கலர் எடுத்து பண்ணுறேன். ஓகே. ஸோ நவ் த பீட் இஸ் லைக் திஸ் பொசிஷன். ஓகே. 0 அப்படிங்கிறது ஹரிசாண்டலாக இருக்குது, ஆங்கிள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 2 2 செகண்ட் போகும்போது எங்கே போயிருக்கு பாருங்கள். ஸோ டுவர்ட்ஸ் திஸ் கார்னர். ஓகே. இந்த கார்னர் அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து இந்த கார்னர். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்கொயர் மாதிரி வரைஞ்சிங்கன்னா இந்த கார்னரில் இருக்கும். ஸோ இந்த கார்னர் நோக்கி போகுது அப்படின்னா இட் ஹாஸ் ட்ராவல்டு த்ரூ 45 டிகிரிஸ் ஆன்டி கிளாக்வைஸ். எதிர் சுற்று, கடிகார முள்ளுக்கு எதிர் சுற்று. CLOCKWISC. ஓகே. கடிகார சுற்றுக்கு எதிர் சுற்றுங்கிறது ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ அங்கே இருக்குது. இப்போ இந்த பீட் இங்கே இருக்குது. அடுத்த படம். ஸோ 2லேருந்து 3 போகும்போது எங்கே வந்துருச்சு? நேராக இங்கே வந்துருச்சு. அப்போ இங்கேருந்து இங்கே வந்துருச்சு. அப்போ என்ன எப்படி நகர்ந்துருக்கு அப்படின்னா எகைன் 45 டிகிரி. சரியா? எகைன் 45 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ். ஏசிங்கிறது ஆன்டி கிளாக்வைஸில் வச்சுக்கோங்க. 45 டிகிரி. ஓகே. இப்போ 3லேருந்து 4th போகும்போது எங்கே போயிருக்கு? இந்த கார்னருக்கு வரணும் அப்படின்னா அனதர் 45 டிகிரி. அப்போது ஸோ இந்த பாயிண்ட், அந்த சர்க்கிள் பாயிண்ட், ஓகே, ஒரு சாலிட் சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது எப்படி நகருது அப்படின்னா 45 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ். ஓகே. 45 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் போகுது. அப்போது 45 அடுத்த 45. ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் 45, அடுத்த 45, அடுத்த 45, அடுத்த 45னா என்ன இருக்கணும்? இதிலேருந்து 45 டிகிரி வேணும்னா எங்கே வரணும்? இங்கே இருக்கணும். ஸோ இந்த 135லேருந்து இங்கே 180 டிகிரிக்கு இங்கே வந்துடணும். சரியா? ஸோ இங்கே இருக்கிறது இப்படி இருக்கணும். ஓகே. அப்போ இங்கே இருக்கிற ஆன்சர் சாய்ஸஸில் எங்கேயாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த சர்க்கிள் இருக்கிற மாதிரி பாருங்கள். இதோ இருக்குது பாருங்கள். இதை பார்த்தோன்னே இதுதான் ஆன்சர்னு நீங்கள் டிசைட் பண்ணி 4ங்கிறத மார்க் பண்ணி விடலாம். இல்லை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஒரே ஒரு சான்ஸ், அதர் ஆரோ பாருங்கள்.
சரியா? அதர் ஏரோ. இன்னொரு டயக்ராம் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன ஏரோ. ஏரோவோட மூமெண்ட்டை பாருங்கள். நான் வேறு கலர் எடுத்துக்கிறேன். ஏரோ முதல்ல எங்கே இருக்குது? இந்த கார்னர். ஓகே, ஸோ இங்கே இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி இந்த கார்னரில் இருக்குது. ஃபைன். ஸோ அடுத்த டயக்ராம், செகண்ட் டயக்ராம்க்கு வரும்போது எங்கே போகுது? ரைட் ஹேண்ட் சைடில் திரும்பி இருக்குது. அப்போ இங்கேருந்து 45 டிகிரி இங்கே வந்துருக்கு. செகண்ட்லேருந்து தேர்டு போகும்போது அகைன் 45 டிகிரி இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே, சரியா? அடுத்த தேர்ட் டு ஃபோர்த்து போகும்போது அகைன் 45 டிகிரி. ஸோ இந்த 45லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. ஓகே, அப்போது ஃபிஃப்த் டயக்ராம் போகும்போது எங்கே போகணும்? ஸோ இப்போ ஏரோ எப்படி திரும்புது? அதனுடைய லாஜிக் என்ன அப்படின்னா 45 டிகிரி கிளாக் வைஸ். ஸோ திஸ் ஒன் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ், திஸ் ஒன் இஸ் கிளாக் வைஸ். கடிகார சுற்று திசையில் சுற்றுது. அப்போ இது எங்கே இருக்கணும்? இங்கேருந்து இந்த மூலையை நோக்கி இருக்கணும். அப்போது இங்கேருந்து இந்த மூலையில் நோக்கி இருக்கணும். இது பாருங்கள், கரெக்டாக இருக்கா? ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த கேள்வி சுலபமாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் அந்த ப்ராக்டிஸ் ஹெல்ப் பண்ணும். சரியா? ஃபைன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஆன்சர் இஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைன். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின், இதில் என்ன இருக்குது பாருங்கள். பூவினுடைய இதழ்கள் படமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பூவினுடைய இதழ்கள், ஸோ பூ கிடையாது, பூவினுடைய இதழ்கள் வந்து படமாக கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், முதல் படம் 1 2 3 4 5. ஸோ 5 இதழ்கள் இருக்குது. அடுத்த படத்தில் 1 2 3 4 4 இதழ்கள் இருக்குது. அடுத்ததில் 3, அடுத்ததில் 2. அப்போ இங்கே என்ன வரணும்? ஆன்சர் என்ன வரணும்? ஒரே ஒரு இதழ் தான் இருக்கணும். இப்போ இதழ்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ 5 4 3, that is petals. Okay, so 5 petals, 4 petals, 3 petals, 2 petals. This should be of 1 petal. Okay, so ஒரே ஒரு இதழ் தான் அங்கே இருக்கணும். ஆன்சரில் ஒரு இதழ் இருக்கா பாருங்கள். இது 3, இது கிடையாது, இது 2 கிடையாது. ஸோ இந்த டயக்ராம் 2ல் ஒரு இதழ் இருக்குது, 3லேயும் ஒரு இதழ் இருக்குது. ஸோ இப்போது 2 or 3, ஓகே, ஆன்சர் வந்து 2 or 3. ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ ஒரு லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. ஸோ நம்பர் ஆஃப் பெட்டல்ஸை வச்சு நீங்கள் இது வரைக்கும் வந்துடலாம், ஒரு பெட்டல் தான் இருக்கணும் அப்படின்னு. பட் அந்த இடத்துல நீங்கள் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம்லேருந்து செகண்ட் டயக்ராம் போகும்போது இந்த லைனை எடுத்துட்டாங்களா, ஒரு லைன் எடுத்துட்டாங்களா, சரியா? அப்போ இந்த ஒரு லைன் போட்டாச்சுன்னா ஃபில்லப் ஆகிடுதா? அப்போ ஒரு லைன் எடுத்திருக்காங்க. இப்போ செகண்ட்லேருந்து தேர்டு போகும்போது பாருங்கள், 1 ஏற்கனவே எடுத்தாச்சு, சரியா? மீதி இங்கே என்ன இருந்தது? இந்த 2 லைன்ஸ் இருக்கு இல்லையா? வேறு கலரில் போடுறேன். சரியா? இப்போது இந்த லைன் இதையும் எடுத்துட்டாங்க, இதையும் எடுத்துட்டாங்க. அப்போது ஸோ முதல் படத்துலேருந்து ரெண்டாவது படத்துக்கு வரும்போது ஒரு லைன் எடுத்தாங்க, ரெண்டாவது படத்துலேருந்து மூணாவது படத்துக்கு போகும்போது 2 லைன் எடுத்திருக்காங்க. சரி, இப்போ மூணாவது படத்துலேருந்து நாலாவது படத்துக்கு போகும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? வேறு கலரில் போடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ ஏற்கனவே 1 2 3 எடுத்தாச்சு. இப்போது ஸோ 1 2 இதழ் 3 இதழ், இங்கே 2 இதழ், இதில் இருக்கிற இந்த லைனை எடுத்துட்டாங்க, சரியா? அப்போது இந்த லைனை எடுத்தாச்சா? சரி, அப்போது இதிலேருந்து இங்கே போகும்போது ஒரு இதழ் எடுத்துருக்காங்க. அப்போது முதல் படத்துலேருந்து ரெண்டாவது படத்துக்கு போகும்போது ஒரு கோடை எடுத்துடுறாங்க, 2லேருந்து 3 போகும்போது 2 கோடு எடுக்கிறாங்க, 3ஆவதுலேருந்து 4ஆவது போகும்போது ஒரு கோடு எடுக்கிறாங்க. மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? 4ஆவதுலேருந்து 5ஆவது போகும்போது 2 கோடு எடுக்கணும், சரியா? 2 கோடு எடுக்கணும். அப்போது இந்த படத்தில் இங்கே என்ன இருந்தது? இதிலிருந்து 2 கோடு எடுத்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் என்ன இருந்ததுன்னு பார்க்குறதுக்காக அதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் 2 கோடு எடுக்கணும் இல்லையா? அப்போது இதை ஒன்று கட் பண்ணிவிடுங்க, இதையும் கட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது மாதிரி கிடைக்கும், சரியா? இதை 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 வரைஞ்சி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒரு சர்க்கிள், ஒரு இதழ், அப்புறம்
அடுத்து இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி எங்கே இருக்குது, இதோ இருக்குது. சரியா? இப்போ ஒரு இதழும் மீதி இதழில் 2 பக்கமும். சரியா? ஒரு பக்கம் மட்டும் இங்கே இருக்குது, இதில் 2 பக்கம் இருக்குது. இப்போ ஆன்சர் 3. ஓகே, ஸோ இந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஃபைன். ஸோ இது வந்து மென்டல் அபிலிட்டி டெஸ்ட். ஓகே, மென்டல் அபிலிட்டி டெஸ்ட். ஃபைன். Fine. Now let us pass on to the scholastic aptitude test. இது வேகமாக பார்த்துடலாம். ஃபைன். 40 கொஸ்டின்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா சயின்ஸ்லேருந்து இருக்கும், 40 கொஸ்டின்ஸ் சோஷியல் சயின்ஸ்லேருந்து இருக்கும், 20 கொஸ்டின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, மேத்தமேட்டிக்ஸ். ஃபைன். சிலபஸ் அப்படின்னு சொன்னால் என்சிஆர்டியில் அவங்க ஸ்பெசிஃபைடாக எந்த சிலபஸும் கிடையாது. ஆனால் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th and 10th ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ நம்ம ஸ்டேஜ் 1 எழுதும்போது நம்ம ஸ்டேட் போர்டினுடைய 9th and 10th ஸ்டாண்டர்ட் அந்த புக்ஸுக்கு என்ன ஸ்டாண்டர்டோ அந்த கண்டென்ட் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணி ஸ்டேஜ் 2 போயிடலாம். சரியா? ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நேம் த Greek philosopher who was the teacher of Alexander the Great and the student of Plato. ஓகே, அலெக்சாந்தரின் ஆசிரியரும் பிளேட்டோவின் மாணவருமான கிரேக்க தத்துவஞானியின் பெயரை கூறுக. இது டைரக்ட் கொஸ்டின், 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் இஸ் த ஆன்சர். ஃபைன். ஸோ அரிஸ்டாட்டில் அலெக்சாந்தரின் ஆசிரியர், இது மாதிரி பிளேட்டோவின் மாணவர். ஓகே, சாக்ரட்டிஸின் மாணவர் பிளேட்டோ, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அரிஸ்டாட்டில் இஸ் த ஆன்சர். ஸோ இது நீங்கள் நல்லா சப்ஜெக்டை படிச்சிருந்தீங்க அப்படின்னா பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சரை டிக் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். இதுக்கும் 72 செகண்ட்ஸ். சரியா? 100 கேள்வி 120 நிமிடங்கள், 100 கேள்விகள் 120 நிமிடங்கள், ஒரு கேள்விக்கு 72 வினாடிகள். ஓகே, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ். பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடணும், அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும். சரியா? நெக்ஸ்ட். ஸோ இது வந்து ஜென்ரல் நாலேஜ். ஓகே, ஜென்ரல் நாலேஜ், எக்கனாமி. ஓகே, எக்கனாமிக்ஸை பேஸ் பண்ண கொஸ்டின் சொல்லி ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லலாம். சரியா? நெஃப்ட் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? நெஃப்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் இன்ஸ்டன்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஃபைன். ஸோ என்ன கொஸ்டின்ங்கிறது பாருங்கள். எக்ஸ்பேண்ட் நெஃப்ட். ஓகே, என்இஎஃப்டியின் விரிவாக்கம். நெட் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், நெட் எலக்ட்ரானிக் ஃபைனான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டேரிஃப். ஓகே, ஸோ த தேர்ட் ஒன், National Electronic Funds Transfer is the answer. Okay, so this is a platform for instant money transfer. So at this moment let us also learn what is RTGS. RTGS ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. Real time gross settlement. Okay, real time gross settlement as well as IMPS. ஸோ யாராவது சீக்கிரம் பணம் போடுங்க அப்படின்னா ஐஎம்பிஎஸ்ல போட்டுருங்க அப்படிம்பாங்க. ஐஎம்பிஎஸ்ல போட்டுருன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு சர்வீஸ். ஓகே, ஸோ இமீடியேட் payment service. Okay, immediate payment service. So RTGS is real time gross settlement, IMPS is immediate payment service, and NEFT is National Electronic Fund Transfer. Okay, so இது ஒரு general knowledge question. Okay, another GK question is here. The present Secretary General of the United Nations, ஐக்கிய நாடுகள் சபையின் தற்போதைய பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா ஆண்டோனியோ குட்டெரஸ். ஓகே, ஆண்டோனியோ குட்டெரஸ். ஸோ இது ஜிகே கொஸ்டின். ஓகே, ஸோ இது சிவிக்ஸ் லெசனில் வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கணும். சரியா? கரண்ட் அஃபேர்ஸ், தற்போதைய நிகழ்வு, தற்காலத்து நிகழ்வு அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கணும். நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கும்போது ஏதாவது மாறுதல் இருந்ததுன்னா நமக்கு தெரியும். சரியா? இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின், திஸ் இஸ் ஃப்ரம் chemistry lesson. Okay, chemistry lesson. So pick out the correct formula for blue vitriol. Okay, மயில் துத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ப்ளூ விட்ரியால். ப்ளூ விட்ரியால் அப்படிங்கிறது மயில் துத்தம். சரியா? தமிழில் வந்து மயில் துத்தம்னு சொல்லுவோம். ஸோ மயில் துத்தம் அதனுடைய சரியான மூலக்கூறு வாய்ப்பாடை தேர்ந்தெடுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? காப்பர் சல்ஃபேட். ஓகே, CuSO4 5H2O, CuSO4 7H2O, CuSO4 6H2O, CuSO4 9H2O. இதில் எது சரியான விடை? இதுவும் நீங்கள் கொஞ்சம்
டெப்த்தாக படிச்சிருந்தீங்கன்னா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம் கன்ஃபியூஷன் இல்லாமல். சரியா? CuSO4 5H2O. நீங்கள் என்ன பண்ணணுன்னா படிக்கும்போதே காப்பர் சல்ஃபேட், ஓகே, காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிறத மட்டும் படிக்காமல் காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், ஓகே, பென்டாஹைட்ரேட் அப்படிங்கிறதையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்டா அப்படிங்கிறது 5ங்கிறது ஞாபகம் வரும். சரியா? 7 அப்படின்னா ஹெப்டான்னு சொல்லுவோம். 7ஆ 5ஆ அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வராமல் இந்த ஒரு மார்க்கை வாங்கணும் அப்படின்னா படிக்கும்போதே காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். ஸோ உங்களுக்கு அந்த லெசன் பேஜை காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ தமிழில் நீரேறிய உப்புகள் மற்றும் படிகமாக்கல் நீர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ், ஓகே, ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் அப்படிங்கிற டைட்டில் வரும். திஸ் இஸ் 9th லெசன், ஓகே, 10th ஸ்டாண்டர்டில் 9th லெசன் சொல்யூஷன்ஸ், கரைசல்கள், ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் 9th லெசன். இதில் பாருங்கள், காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், ஓகே, நீல விட்ரியால் அல்லது மயில் துத்தம். ஸோ இதுலேயே ஸோ இங்கிலீஷ்லேயும் வந்து நேம் அதே தான், தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காங்க, ப்ளூ விட்ரியால், ஓகே, ப்ளூ விட்ரியால் அப்படிங்கிறது காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். ஸோ படிக்கும்போது காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்னு படிச்சிருந்தீங்கன்னா இந்த 5 அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி எப்சம் சால்ட், மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட், ஹெப்டா மீன்ஸ் 7, ஓகே, மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட், MgSO4 7H2O, ஓகே. ஜிப்சம், ஜிப்சம் இஸ் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட், டை மீன்ஸ் 2, ஓகே. ஸோ இது மாதிரி படிச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay, let us pass on to the next question. 5th question is from Constitution, okay. Which Chief Justice of India has acted as the acting President of India? எந்த தலைமை நீதிபதி இந்தியாவின் பொறுப்பு குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்தார் அப்படின்னா முகமது ஹிதயத்துல்லா. சரியா? ஸோ முகமது ஹிதயத்துல்லா அவர் தான் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தபோது அவர் பொறுப்பு குடியரசுத் தலைவராக இருக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, முகமது ஹிதயத்துல்லா. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் கெமிஸ்ட்ரி. ஸோ இது எந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும், டிண்டால் எஃபெக்ட், ப்ரௌனியன் மோஷன் எல்லாமே 9th ஸ்டாண்டர்ட். ஓகே, ஃபைன். ஸோ டிண்டால் எஃபெக்ட், இப்போ இதில் ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸாக பாருங்கள், ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஸோ ஒரு ஃபார்முலா நீங்கள் இதில் கண்டுபிடிச்சி எழுதணும். இங்கே பாருங்கள், 4 கொஸ்டின். உங்களுக்கு டிண்டால் எஃபெக்ட் என்னென்னு தெரியணும், ப்ரௌனியன் மோஷன் என்னென்னு தெரியணும், சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னு என்னென்னு தெரியணும், பேப்பர் குரோமோட்டோகிராஃபின்னு என்னென்னு தெரியணும். அப்போ தான் இதில் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 4 கேள்வி சேர்ந்த மாதிரி ஒரே கேள்வி. ஓகே, ஃபைன். ஸோ டிண்டால் எஃபெக்ட். ஸோ டிண்டால் எஃபெக்ட் என்ன ஆப்ஷன் பாருங்கள். ஸோ செப்பரேட்ஸ் பிளட் செல்ஸ் ஃப்ரம் பிளட் சாம்பிள்ஸ், இல்லை செப்பரேட்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்டு டைஸ். ஸோ கலர்டு டைஸ் அப்படின்னாலே, செப்பரேஷன் அப்படின்னாலே உங்களுக்கு குரோமோட்டோகிராஃபி, பேப்பர் குரோமோட்டோகிராஃபி ஞாபகம் வரணும். தாள் வண்ணப்பிரிகை அப்படின்னு படிச்சிருப்பீங்க, தாள் வண்ணப்பிரிகை, பேப்பர் குரோமோட்டோகிராஃபி தமிழில். சரியா? அதே மாதிரி கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ், கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ், கூழ்மம்னு சொல்லுவோம் இல்லையா, கூழ்மம். கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் மூவ்ஸ் இன் ஜிக்ஸாக் டைரக்ஷன், ஓகே, ஜிக்ஸாக். ஸோ இங்கும் அங்குமாக ஒரு சீரற்ற ஒரு இயக்கத்தில் இருக்கிறது ஜிக்ஸாக் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ப்ரௌனியன் மோஷன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஹிண்ட் கிடச்சிருக்கும். ப்ரௌனியன் மோஷன், colloidal particles moves in zigzag directions, okay. And paper chromatography, தாள் வண்ணப்பிரிகை எதுக்கு பிரிக்கிறது, என்ன பிரிக்கிறது, கலர்டு டைஸை பிரிக்கிறது. அப்போ பேப்பர் குரோமோட்டோகிராஃபி இஸ் செப்பரேட்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்டு டைஸ், அந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகே. அண்ட் டிண்டால் எஃபெக்ட், ஓகே, திஸ் இஸ் அப்சர்வ்டு இன் கொலாய்டல் சொல்யூஷன். ஓகே, டிண்டால் எஃபெக்ட் இஸ் அப்சர்வ்டு இன் கொலாய்டல் சொல்யூஷன் பட் நாட் அப்சர்வ்டு இன் ட்ரூ சொல்யூஷன். அதனால் அந்த ஆப்ஷன் வந்து டிண்டால் எஃபெக்டினுடைய ஆன்சர் இங்கே இருக்குது, நாட் அப்சர்வ்டு இன் ட்ரூ சொல்யூஷன். ஓகே. ஸோ ஒன்லி ஒன் பெண்டிங் இஸ் சென்ட்ரிஃபியூகேஷன், மைய விளக்கு முறைன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, தட் செப்பரேட்ஸ் பிளட் செல்ஸ் ஃப்ரம் த பிளட் சாம்பிள்ஸ். ஓகே, த ஆன்சர் ஏ. ஓகே, ஏ இஸ் 4. இங்கே எங்கே இருக்குது ஆன்சர் சாய்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், ஏ 4 இருக்கா பாருங்கள், ஏ 4. ஓகே. பி ப்ரௌனியன் மூமெண்ட் 3. ஓகே. Centrifugation, first one, okay, separates blood cells from blood samples. Okay. Paper chromatography separates different colored dyes. Okay, 2. Okay, பார்த்தோன்னே இந்த ஆன்சர் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும். யூ ஹேவ் ஒன்லி
72 seconds. Okay, fine. So next question in mathematics. Okay, so let us see. So given that sin A is equal to half and cos B is equal to 1 by root 2, then the value of A plus B is, okay, இந்த இடத்துல A அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள், here Bங்கிறது ஒரு ஆங்கிள், A plus Bங்கிறது ஒரு ஆங்கிள். அப்போ டிகிரியில் அந்த ஆன்சர் இருக்குது. பட் அது என்ன ஆங்கிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்படின்னா இப்போது இந்த மாதிரி நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் இருக்கீங்க அப்படின்னா ட்ரிகனாமெட்ரியில் ஒரு சின்ன ஒரு மெமரி பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ என்னுடைய டீச்சர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவர் இதை ஒரு சின்ன ஒரு மெமரைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிக் கொடுத்தாரு. பட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ட்ரிகனாமெட்ரியில் ஒரு சின்ன டேபிள் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா சைன், சரியா, ஆங்கிள், சைன் காஸ் டேன். ஓகே, டேன் அப்படிங்கிறது சைன் பை காசுன்னு சொல்லுவோம், சரியா. ஸோ இது வந்து ஒரு பக்கம் எந்த எக்ஸாம் போனாலும் ஒரு ரஃப் ஷீட் இருக்கு இல்லையா, லாஸ்ட் பேஜில் ரஃப் ஷீட்னு கொடுப்பாங்க, ரஃப் ஒர்க்குன்னு கொடுப்பாங்க, அதில் எழுதி வச்சுக்கோங்க சைன் காஸ் டேன், சரியா, இப்படி எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா என்னென்ன ஆங்கிள்ஸ் நம்ம ஸ்டாண்டர்டாக அந்த வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா 0, ஓகே, 30, 45, அப்புறம் 60, அப்புறம் 90. ஓகே, அது வரைக்கும் எழுதுங்க போதும். ஓகே, சைன் காஸ் டேன் ஒரு பக்கம் வெர்டிகலாக எழுதிக்கோங்க. ஹரிசாண்டலாக 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதனுடைய வேல்யூஸை நீங்கள் உங்கள் மெமரியிலிருந்தே எழுதிக்கலாம். நீங்கள் எந்த டேபிள் ஆர் எதையும் பார்க்க வேண்டியதில்லை, சரியா. ஒரு இது மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு சொல்கிறேன். சைன், ஓகே, 0.5 1/√2 √3/2 1, சரியா. ஃபஸ்ட்டு ரோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் காஸ் டேன் எழுதிக்கோங்க. ஆங்கிளில் 0, 30, 45, 60, 90 எழுதிக்கோங்க. 0.5 1/√2 √3/2 1. இப்போ அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. இந்த 1 இங்கே எழுதுங்க, √3/2 அடுத்ததை எழுதுங்க, 1/√2 அடுத்ததை எழுதுங்க, 1/2 இங்கே இருக்கு இல்லையா, அடுத்தது இங்கே எழுதுங்க, 0 இங்கே எழுதிடுங்க. ஸோ இப்போது சைன் பை காஸ் டேன் தீட்டா அப்படிங்கிறது சைன் பை காஸ் 0/1 0, 1/2 டிவைடட் பை √3/2, அப்போது 1/√3, 1/2 டிவைடட் பை 1/√2 1, √3/2 டிவைடட் பை 1/2 √3, 1/0, எனி நம்பர் பை 0 இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வாங்க, சைன் ஏ இஸ்கல் டு 1/2, சைன் ஏ இஸ்கல் டு 1/2 அப்படின்னா 1/2 எங்கே இருக்குது, சைன் 30 இஸ் 1/2, அப்போ 30 டிகிரி. காஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1/√2, காஸ் இங்கே இருக்குது, 1/√2 இங்கே இருக்குது, அப்போ காஸ் 45 டிகிரி, சரியா. சைன் 45 1/√2 தான், சரியா. அப்போ 30 + 45 எவ்வளவு, 75 டிகிரி. ஆன்சர் பாருங்கள், 75 டிகிரி. ஓகே, இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட், the graph of the line x minus y is equal to 0 passes through the point. Okay, so graph of the line x minus y is equal to 0, x minus y is equal to 0ங்கிற ஒரு graph passes through the point. ஸோ இந்த x minus yங்கிற 0ங்கிற ஒரு கோடு எதன் வழியாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த xy அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே இது ஒரு கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, சரியா. கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, ஸோ எக்ஸ் இல்லை ஒய். ஓகே, திஸ் இஸ் த ஆரிஜின். ஸோ இந்த பாயிண்ட், ஆரிஜின் பாயிண்டில் என்ன இருக்கும், எக்ஸினுடைய வேல்யூ 0, ஒய்னுடைய வேல்யூ 0. இங்கேருந்து நீங்கள் மேலே போக போக ஒய் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், வலது பக்கம் போக போக எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த லைன் முழுக்க, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் முழுக்க ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, அது ஞாபகம் வச்சுக்கணும். மாதிரி ஒய், இந்த ஒய்ங்கிற லைன் முழுக்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஃபைன். இங்கே வாங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய் அந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னு என்ன கிடைக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஃபைன். ஸோ இப்போது சிம்பிளாக சொல்கிறேன், 2 4 6, அதே மாதிரி ஒயில் 2 4 6. இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் நீங்கள் போட்டிங்கனாலே இந்த ஆன்சர் சாய்ஸை பார்த்து எது சேமாக இருக்குது, எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் அதான் இங்கே இருக்க போகுது, சரியா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறது தான்
ரெண்டு வேல்யூ எங்கே சேமாக இருக்குது பாருங்கள், அதை பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். சரியா? 2 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 3 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 5 6 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 0 0 சரியா? 0 0ங்கிறத வந்து சேமாக இருக்குது. அந்த லைன் வழியாக அது போகணும், அந்த பாயிண்ட் வழியாக போகணும். இப்போது இந்த எக்ஸில் 2 ஒயில் 2ன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். ஓகே, x4 y4, எக்ஸில் 6 ஒயில் 6 அப்படின்னா இது 0 0. அந்த லைன் போட்டிங்க அப்படின்னா அது இப்படி போகணும். சரியா? கோடு போட்டு கூட புள்ளி வச்சுக்கலாம் சொல்லி கொடுக்குறதுக்காக. சரியா? அப்போது எக்ஸ் கோஆர்டினேட் 2ஆக இருக்கும்போது ஒய் கோஆர்டினேட் 2. அப்போது இந்த பாயிண்ட் எது, இந்த லைன் எது வழியாலாம் போகும்? 2 2 வழியாக போகும். சப்போஸ் 1 வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸில் 1 ஒயில் 1 1 1 வழியாக போகும், 2 2 வழியாக போகும், 3 3 வழியாக போகும், 4 4 வழியாக போகும். சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு 0 0 கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி வேறு வேல்யூஸ் கொடுத்துருக்கலாம். சரியா? என்ன அர்த்தம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், இதுதான் அந்த லைன். சரியா? இது புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபைன். Now a question from physics. Okay, so fine. So a circuit is given, ஒரு electrical circuit கொடுத்துருக்காங்க. In the above electrical circuit, the readings shown by the ammeter and voltmeter are. மேலே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் அம்மீட்டர் மற்றும் வோல்ட்மீட்டரின் அளவீடுகள், அதனுடைய ரீடிங்ஸ், அளவீடுகள் என்ன காமிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல எழுதிக்கோங்க. ஸோ ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க, ஒரு மின்கலம் பேட்ரி கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த பொட்டன்ஷியல் பேட்டரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளவு? 16 வோல்ட். ஓகே, அதுக்கப்புறம் அம்மீட்டரில் போகிற ரீடிங் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அம்மீட்டரில் அது என்ன காமிக்குது நமக்கு தெரியாது, அந்த ரீடிங் நம்ம என்னென்னு பார்க்கணும். இங்கே ஒரு வோல்ட்மீட்டர் கொடுத்துருக்காங்க, வோல்ட்மீட்டரில் என்ன காமிக்க போகுதுங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இங்கே 2 ரெசிஸ்டன்ஸ், மின் தடைன்னு சொல்லுவோம் இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் 5 ohm 3 ohm கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்சஸ், ஓகே, ஆர். ஸோ இதை தொடர் இணைப்பில் வச்சுருக்காங்க, நம்ம வச்சுக்கோங்க, தொடர் இணைப்பில் இருக்குது, சீரீஸ் கனெக்ஷன் சொல்லுவோம். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு R1 + R2. ஸோ இதை R1ஆக வச்சுக்கோங்க, இதை R2ஆக வச்சுக்கோங்க. இப்போ R இஸ் ஈக்குவல் டு R1 + R2 அப்படின்னா தொடர் இணைப்பு. அப்படின்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்சஸ். ஓகே, 5 ohm + 3 ohm which is equal to 8 ohm. அப்போ R is equal to 8 ohm. ஓகே, ஃபைன். நமக்கு என்னென்ன வேணும்? ரீடிங்ஸ் இன் அம்மீட்டர், ரீடிங்ஸ் இன் வோல்ட்மீட்டர். ஸோ அம்மீட்டர் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த கரண்ட். ஓகே, கரண்ட் எவ்வளோன்னு வேணும். இந்த வோல்ட்மீட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் 5 ohm. இந்த 5 ohm அப்படிங்கிற இந்த மின் தடைக்கு அக்ராஸாக இந்த வோல்ட்மீட்டர் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட், சப்போஸ் இது ஏ இது பின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு, அதைத்தான் இந்த வோல்ட்மீட்டர் காமிக்க போகுது. முதல்ல எனக்கு இந்த மின்னழுத்த வேறுபாடு வேணும் அப்படின்னா என்னென்ன வேணும்? நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஓம்ஸ் லா. ஓகே, V is equal to I into R, ஓம்ஸ் லா படிச்சிருக்கோம். இப்போது இந்த வோல்ட்மீட்டர் ரீடிங் வேணும் அப்படின்னா இது வோல்டேஜில் இருக்க போது, அப்போ எனக்கு I தெரியணும், R தெரியணும். R தெரிஞ்சாச்சு, 5 ohm. I தெரியாது. முதல்ல இந்த மொத்த சர்க்கியூட், இந்த மின்சுற்றில் போகக்கூடிய மின்னோட்டம் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த ஓமில், அதுவும் ஓம்ஸில் தான். ஓகே, தட் இஸ் I is equal to V/R. ஓகே, ஸோ வாட் இஸ் V? V 16 voltsனு கொடுத்துட்டாங்க. ஸோ 16 volts இருக்குது. ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 5 + 3 8 ohm. 16 volts by 8 ohm. 16 by 8 is equal to 2. Therefore 2 ampere. Okay, current in the circuit is 2 ampere. அப்போ the reading in this ammeter is 2 ampere. 2 ampereங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதே கரண்ட் தான் இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகும்போது எனக்கு இந்த வோல்ட்மீட்டர் ரீடிங் வேணும் அப்படின்னா again I have to calculate the potential difference, மின்னழுத்த வேறுபாடு, 2 புள்ளிக்கு இடையில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு. V is equal to I into R. முதல்ல எனக்கு அந்த மின்னோட்டம் தெரியாது, இப்போ எனக்கு அந்த மின்னோட்டம் கரண்ட்டுங்கிறது தெரியும். கரண்ட் எவ்வளவு? 2 ampere. ஓகே, V is equal to IR 2 ampere into R 5 ohm. ஓகே, which is equal to 2 into 5 10 volts. அப்போது ரீடிங்ஸ், அம்மீட்டர் ரீடிங் 2 ampere, வோல்ட்மீட்டர் ரீடிங் 10 volt.
இதுதான் என்னுடைய ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். 2 ஆம்பியர் 10 வோல்ட் ஃபஸ்ட்லேயே இருக்குது. இதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ அதர் ஆன்சர்ஸ் ஆர் 3.2 ஆம்பியர், அது இல்லை 2 ஆம்பியர். ஓகே. 16 வோல்ட் இல்லை. 16 வோல்ட்டுங்கிறது இங்கே இருக்கிற பேட்டரி, இதனுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே. இந்த பாயிண்டில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் 16 வோல்ட் அப்படிங்கிறது. ஸோ இதனால் உள்ள ஒரு கரண்ட் இருக்குது. ஓகே. 2 ஆம்பியர் கரண்ட் போய்கிட்டு இருக்கு. அதோட ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல 5 ஓம் இருக்குது. அதனால் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 10 வோல்ட். ஓகே. ஃபைன். Therefore answer is 2 ampere 10 volt. Basic. So what is the basic here? Ohm's law. Okay. Fine. 10th standard syllabus. Fine. There is another question in biology. Okay. See. So this is another type of question. Okay. So assertion, reason. So இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே ஃபைன். ஸோ கூற்று காரணம் இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இது உண்மையா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி காரணம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கூற்று இதனுடைய சம்மந்தப்பட்டது, இந்த கூற்றை ஆமான்னு சொல்லக்கூடிய ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை அது இல்லாமலும் இருக்கலாம். சரியா? இப்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. இப்போ கூற்று சரி, காரணம் அதனுடைய சரியான விளக்கம் அப்படின்னா நீங்கள் 1 அப்படிங்கிற ஆன்சர் டிக் பண்ணணும். சரியா? சப்போஸ் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஸோ அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு, ஆனால் இந்த ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த அசர்ஷன். சரியா? கூற்றும் சரியாக இருக்கும், காரணமும் சரியாக இருக்கும், ஆனால் இந்த காரணம் இந்த கூற்றை விளக்குறதா இல்லை அப்படின்னா அதர் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ். சரியா? தேர்ட் சாய்ஸ் பாருங்கள். ஏ இஸ் ட்ரூ, பி இஸ் ஃபால்ஸ். ஸோ இந்த அசர்ஷன் கரெக்டாக இருக்கும், சரியா, அந்த கூற்று சரியாக இருக்கும், காரணம் தப்பாக இருக்கும். அப்போது அதர் சாய்ஸ், தேர்ட் ஆன்சர். சரியா? 3ங்கிறது சாய்ஸ். ஸோ ஃபோர்த் சாய்ஸ், ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. சரியா? அசர்ஷன் ஃபால்ஸ், சரியா, ரீசன் ட்ரூ, இப்படியும் இருக்கலாம். சரியா? இந்த மாதிரி அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு கான்செப்ட் கரெக்டாக தெரியணும். சரியா? கொடுத்துருக்கிற அசர்ஷன் முதல்ல கரெக்டாக இல்லையாங்கிறது தெரியணும். அதே மாதிரி ரீசனும் கரெக்டாக அது நமக்கு நம்மளுடைய அசர்ஷனை விளக்குதாங்கிறதையும் தெரியணும். சரியா? இப்போது இந்த கொஸ்டினை படித்து பாருங்கள். பிட்யூட்ரி கிளாண்ட். ஓகே. த பிட்யூட்ரி கிளாண்ட் இஸ் கால்ட் as the conductor of endocrine orchestra. Okay, the conductor of endocrine orchestra. Pituitary சுரப்பி நாளமில்லா குழுவின் நடத்துனர். நாளமில்லா குழுவின நாளமில்லா சுரப்பிகள் குழுவின் நடத்துனர் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும், டெக்னிக்கல் டேர்ம். சரியா? மாஸ்டர் கிளாண்ட். ஸோ பிட்யூட்ரி கிளாண்ட் இஸ் த மாஸ்டர் கிளாண்ட் பிகாஸ் இட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரெகுலேட்ஸ் ஆல் அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஸோ அதுதான் இந்த இடத்துல ரீசன். அதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பிட்யூட்ரி சுரப்பி மற்ற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்துகிறதுங்கிறது சரி. சரியா? அண்ட் பிட்யூட்ரி கிளாண்ட் பிட்யூட்ரி கிளாண்ட் இஸ் கால்ட் as the conductor of endocrine orchestra. அப்போது அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஓகே. ஸோ மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு நம்ம புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது தி கண்டக்டர் ஆஃப் த எண்டோக்ரைன் ஆர்கெஸ்ட்ரா. ஸோ அது வேர்ட்ஸ் கொஞ்சம் நல்லா டெக்கரேட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? கான்செப்ட் ஒன்று தான். பிட்யூட்ரி கிளாண்ட் தான் மாஸ்டர் கிளாண்ட். ஓகே. பிட்யூட்ரி கிளாண்ட் ரெகுலேட்ஸ் அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஓகே. இது புரிஞ்சுக்கணும் நீங்கள். சரியா? அப்போது என்ன ஆன்சராக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன். எஸ். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. சரியா? அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. அசர்ஷன் கரெக்ட், ரீசன் கரெக்ட், ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. சப்போஸ் இந்த இடத்துல பிட்யூட்ரி கிளாண்ட் இஸ் கால்டு as the conductor of endocrine orchestra கொடுத்துட்டு இந்த இடத்துல பிட்யூட்ரி கிளாண்டை பற்றி சம்மந்தம் இல்லாமல் ஸோ வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த ரீசன் இந்த அசர்ஷனை விலக்கி சொல்லலைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அதர் சாய்ஸ்க்கு போயிடணும். சரியா? இப்போது நம்ம பார்த்தது வேறு டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? மென்டல் அபிலிட்டி டெஸ்ட். சரியா? ஸோ இதில் எந்த மாதிரிலாம் யோசிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோலையும் வேறு டாப்பிக்கை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் ரெகுலர்லி. ஓகே ஃபைன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டர்ன்ஸ் கிவன். அதிலிருந்து நீங்கள்
ஆன்சர்ஸ் கொண்டு வரணும். ஹோலிஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட், திஸ் இஸ் அபவுட் த சப்ஜெக்ட்ஸ் as I told earlier, 40 from science, 40 from social science, 20 from mathematics. So this I shall stop. Okay, I will meet you in the next video. Please keep watching. Okay, fine. Thank you.